வெல்கம் டு அவர் சேனல் பிடிசி சங்கரன் கோவில். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடியாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் கோஸ்ட் கார்டாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்த மாதிரி எந்த வகையான எக்ஸாம்ஸ் இருந்தாலும் பொதுவாக நமக்கு ஜென்ரலாக இங்கிலீஷ் வந்து ஒரு பார்ட்டாக கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இங்கிலீஷில் நம்ம எப்படி மார்க் எடுக்கிறது, இங்கிலீஷ்னாலே நமக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் வேறு மற்ற குவான்ஸு, ரீசனிங், ஆக்ட் இந்த இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக இதை தட்டி விட்டு போயிடுங்க. ஆனால் இனி அந்த கவலையும் பட வேணாம். ஏன்னா நான் இன்னைக்கு இருந்த ஒவ்வொரு டாபிக்ஸும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப நல்ல விதமாக நான் சொல்லித்தரேன். அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு டவுட் கேட்கலாம், நான் கிளியர் பண்ணி விடுவேன். ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பொறுமையாக பேசிக்ஸ்லேருந்தே உங்களுக்கு என்னென்ன படி நான் எல்லாமே கிளியராக சொல்லித்தரேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், ஜென்ரலாக இங்கிலீஷில் வந்துட்டு ஸ்பாட்டிங் எரர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருவாங்க. இந்த ஸ்பாட்டிங் எரர்னால் நமக்கு இங்கிலீஷில் பொதுவாக எல்லா டாபிக்ஸ்லேருந்துமே நம்ம நல்ல பேசிக்ஸ்லேருந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஸ்பாட்டிங் எரர் நம்ம போட முடியும். ஸோ வாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு டாபிக்லேருந்து போகலாம். பேசிக்காக இங்கிலீஷில் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா அதாவது நம்ம உலகத்தில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸ், பேர்ட்ஸு, இல்லை ட்ரீஸ், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பெயர் உண்டு. ஆனால் அதுக்கு பிரதி பெயராக ஒவ்வொன்றும் நம்ம சொல்லுவோம். அதுதான் மொத்தமே உலகத்திலேயே 7 தான். இந்த 7 தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இந்த 7 மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேபிளாக இருக்கட்டும், டேபிளுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இட். இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்வீங்க? வி. இப்போ நான் மட்டும் தனியாக அப்படின்னா ஐ. இப்போ நீங்கள் அப்படின்னா யூன்னு சொல்வீங்க. இப்போ அவன், இவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ சொல்லுவோம். அவள், இவள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷீ சொல்லுவோம். அது இது இந்த பொருள் எதையாவது நம்ம குறிக்கும் போது இட்டு சொல்லுவோம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம தே அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், எது எதுக்கெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ப். இங்கிலீஷில் வேர்ப் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா எது ஒன்று இருக்கட்டும், இல்லைன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் செய்கிற ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பார்க்குறது எந்த ஒரு அசைவுகள், எல்லா ஆக்ஷன் கொண்டு உள்ளது எல்லாத்தையும் தான் நம்ம ஈஸியாக என்னன்னு சொல்லிடுறோம்னா வேர்ப் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த வேர்ப் வந்து V1, V2, V3 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விளையாடுறத பிளே அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிளே, பிளேடு, பிளேடு. ஈட் எடுத்துட்டோம்னா ஈட், ate, eaten. Then go, went, gone. இப்படி நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கும் வேர்ப்ல. நீங்கள் வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷில் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து நம்ம ஸ்பாட்டிங் எரரில் எதில் மெயினாக இருக்கும் அப்படின்னா வேர்பில் இருக்கும். இல்லைன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம டென்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா பேசிக்காக டென்சஸ் அப்படின்னா நமக்கே தெரியும் காலங்கள். நம்ம இதை ஸ்கூல்லேருந்து எல்லாருமே படிச்சிருப்போம். இது நமக்கு 3 வகைப்படுது. இதான் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம். ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். ஓகே, இப்போ இந்த ஏன் நமக்கு இது முக்கியம், ஏன் நமக்கு டென்சஸ் வந்து ஸ்பாட்டிங் எரர் முக்கியம் அப்படின்னா, மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பாட் எரர் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின்ஸே அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்று சப்ஜெக்ட் இருக்கும், இங்கே வேர்பு, இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு நிகழ்காலத்தோட வெர்பு தான் வரணும் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு கடந்த காலத்தோட வெர்போ, எதிர்காலத்தோட வெர்போ இப்படி நமக்கு கேட்டு வச்சுருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு எரர் ஆயிடும். ஸோ நம்ம இதை வந்து ஈஸியாக இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். வித்தின் செகண்டோ இல்லை வித்தின் 10 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா அதை வந்து 4 விதமாக பேசுகிறாங்க. ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை.
சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம். நிகழ்காலத்துல சிம்பிளா பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கன்னா நான் சிம்பிளா கேட்கிறேன், என்ன விளையாடுற, என்ன சாப்பிடுற, என்ன பண்ற, எங்க போற, எங்க வர்ற அப்படின்னு சிம்பிளா நிகழ்காலத்துல பேசுறது அப்படின்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இதுலயே உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸ் அப்படிங்கிற வேர்ட்லயே ஒரு செயல் வந்து கண்டினியூவா செய்துட்டு இருக்கோம். இப்ப நிகழ்காலத்திலேயே அரை மணி நேரமா 1 மணி நேரமா ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, இல்லைன்னா சாப்பிடுறீங்க, விளையாடுறீங்க அப்படின்னா உங்களை நான் பாக்குறப்ப எப்படி கேட்கலாம், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய். அப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து என்ன பண்றேன்னு சிம்பிளா கேட்டுரும். அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிற வர்றப்ப என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய், முக்கியமா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய். ஸோ இதுதான் இந்த கண்டினியூஸ் வந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு ஒன்று கேட்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் மெயின். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இந்த நம்ம நிகழ்காலத்துல ஒரு கடந்த காலம் முடிந்ததா இருக்கும், அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்றோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து இப்போ நம்ம வீட்டில் காலையில இருந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்லைன்னா காலையில இருந்து விளையாடிட்டே இருக்கோம், காலையில இருந்து தூங்கிட்டே இருக்கோம்னா யாராச்சும் நம்மள வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, என்னதான் பண்ணி கொண்டே இருக்கிறாய், என்ன செய்து கொண்டே இருக்கிறாய், என்ன விளையாடி கொண்டே இருக்கிறாய். இந்த மாதிரி போறது அப்படிதான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோம். கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு. ஸோ இதை நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4 தான். இந்த நிகழ்காலத்தை 4 விதமா பேசுறதா இந்த 4 சொல்லிடும். இது ஒவ்வொன்றுக்குமே ஃபார்ம்ல இருக்கு. அந்த ஃபார்ம்ல நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுத்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஏழு சப்ஜெக்ட் எழுதிட்டோம். ஐ, வி, யூ, தேக்கு எஸ் மீன் சப்ஜெக்ட். வி ஒன்றுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம அப்பல பார்த்தோம்ல. அதாவது ப்ரெசன்ட், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்குனா என்ன வேர்பு, பாஸ்ட்டுக்கு என்ன வேர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன வேர்பு, அந்த மாதிரி ஒரு இதுதான் வரும். ஸோ வி ஒன்னுக்கு வந்து இப்போ பிளே, பிளேடு. V3 played. இப்போ சப்ஜெக்ட்க்கு வந்து நீங்க இந்த 4ல ஏதாவது ஒன்று எடுத்துப்பீங்க, பிளஸ் இந்த 4ல ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்பீங்க, பிளஸ் V1 அப்படின்னா இந்த பிளே மட்டும். ஏன்னா இங்க போய் நீங்க பிளேடோ இல்லைன்னா V3குள்ள பிளேடோ போட்டிங்கன்னா அப்படியே டோட்டலாக அர்த்தம் மாறிடும். ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் V1குள்ள எடுத்து பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ பிளேனா என்ன, இப்போ ஐ பிளே, நீங்க என்ன விளையாடலாம், கிரிக்கெட்டா இல்லைன்னா வாலிபால், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ சிம்பிளா அவ்வளோதான். ஹீ ஷி இட்டுக்கு, ஹீ ஷி இட்டுக்கு மட்டும் அதே சப்ஜெக்ட் நம்ம அந்த 3ல ஏதாவது ஒன்று எடுத்துப்போம், பிளஸ் V1 கூட எஸ் அல்லது இஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இஎஸ் இங்கே ஆட் ஆகும் இந்த வேர்ப் கூட. இப்போ இந்த எஸ் பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா பிளே எஸ் பிளேஸ். ஸோ இது அவ்வளோதான். இந்த ஹீஷி இட்டுக்கு இங்கே மட்டும் ஏன் நம்ம இஎஸ் இந்த எஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க நிகழ்காலத்திற்குரிய தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது 3வது நபரான ஒருமை, அதுதான் ஹீ ஷி இட். அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இஎஸ் எஸ் அதை பார்த்து நம்ம சேர்த்துப்போம். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முடிச்சாச்சு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேற ஒன்றும் இல்லை, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய், என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். ஸோ ஐ வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஐ ஆம், மாடல் ஆக்சிலரி நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம், பிளஸ் verb 1 கூட ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது ஏன் நம்ம இங்கே வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், ஏன் ஆம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொண்டு இரு, அதான் இரு அப்படிங்கிறது வந்து பி ஃபார்ம் வெர்பு. இரு அப்படின்னாலே நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பி ஃபார்ம் வெர்பான ஒன்று தான் ஆம், அது ஐக்கு வந்து ஆம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் V1 கூட ஐஎன்ஜி, கொண்டு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ வெர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி VU தேக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் V1 கூட ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட்.
அதே மாதிரி he she itக்கு பார்த்தோம்னா subject, இதுக்கு be form verb is plus v1 ing plus object. Next present perfect பார்ப்போம். present perfect எடுத்துட்டோம்னா okay, I we you they க்கு subject plus have plus we3 plus object. இங்கேயே நம்ம இந்த have has யூஸ் பண்றோம் அப்படின்னா perfect அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு இந்த have has வந்துரும். ஸோ இந்த have வந்து I we you they இவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். he she itக்கு has. ஸோ இங்கேயே நம்ம we3 யூஸ் பண்றோம்னா ஏன்னா இது ப்ரெசென்ட்டோட பர்ஃபெக்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த நிகழ்காலத்திற்குரிய ஒரு முடிந்த ஆயிற்று அந்த மாதிரி. ஸோ வேர்போட 3 தான் எடுப்போம். v1 v2 கண்டிப்பா எடுத்துடக்கூடாது, அது ராங். v3 தான் நம்ம போடுவோம். அது மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு plural have. so he she itக்கு has யூஸ் பண்ணுவோம். இவங்க third person singular. I வந்து first person singular. we you they, I mean we you இது second person, they third person plural. Next present perfect continuous tense. present perfect continuous tense நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது என்ன பண்ணி கொண்டே இருக்கிறா, என்ன சாப்பிட்டு கொண்டே இருக்கிறா, இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ I we you they க்கு subject plus have plus be plus verb 1 கூட ing plus object. அதே இது he she it பார்த்தோம் அப்படின்னா subject plus has plus be be1 ing plus object. Okay, next simple past கடந்த காலம். 7 சப்ஜெக்ட் இருக்கு. சிம்பிளா என்ன பண்ண, எங்க போன, என்ன விளையாடின, என்ன சாப்பிட்ட அப்படின்னு கடந்த காலத்தை பத்தி பேசுவோம். ஸோ அதான் நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் v2 பிளஸ் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் eat, ate, eaten. இப்போ v1 v2 v3. ஸோ நம்ம இதுல v1 இல்ல v3 போட்டோம் அப்படின்னா முற்றிலும் தவறு. ஸோ v2 ஆன verb to ate. For example, he ate an ice cream. So simple பேசுற கடந்த காலத்தால simple past அப்படி நம்ம சொல்றோம். past continuous. past continuousனால வேற ஒண்ணுமே கிடையாது. I, he, she, itக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் present tenseல இங்க am பார்த்தோம். அந்த am ஓட past தான் was. அது மாதிரி is, he, she, itக்கு is பார்த்தோம். அந்த is ஓட past தான் was plus verb 1 கூட ing plus object. அது உங்களுக்கு தெரியும். we you they இது subject plus were. அதாவது நம்ம அங்க are போட்டோம். r ஓட past தான் were. r ஓட past தான் were plus v1 கூட ing plus object. Next past perfect. past perfect mean I, we, you, they, he, she, it. இந்த 7க்குமே வந்து subject plus had plus v3 plus object. For example, I had v3. சம் ஏதாவது ஆப்ஜெக்ட் நம்ம போட்டுருவோம். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அவ்வளோதான். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். I, we, you, they, he, she itக்கு subject had been verb 1 கூட ing plus object. For example, I had been playing cricket. So that's it. Okay, next simple future. simple future ஓட ஃபார்முலா I க்கு v க்கு மட்டும் subject plus shall or will plus v1 கூட object. இங்க நீங்க கேட்கலாம் ஏன் shall வருது, ஏன் இங்க will போட்டிருக்கீங்க அப்படின்னு. வேற ஒண்ணும் கிடையாது. I க்கு v க்கு இப்ப கன்ஃபார்மா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க இல்லனா கன்ஃபார்மா நீங்க ஒரு செயலை செய்ய போறீங்க அப்படின்னா must use this will. அப்படி உங்களுக்கு ஏதோ டவுட்டா இருந்தது இல்லனா உங்களுக்கு கிளியரா இல்ல அப்படிங்கறப்போ நீங்க கண்டிப்பா shall யூஸ் பண்ணிக்கலாம். permission இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்க shall யூஸ் பண்ணிக்கலாம்.
ரிமைனிங் இருக்கிற யூ ஹி ஷி இட் தைக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம பார்த்தோம் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கட்டும், பாஸ்ட் டென்ஸாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், மூணுக்குமே வித்தியாசம் நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வரப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அது மாதிரி பாஸ்ட்டுக்கு வரப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஃபியூச்சர் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷால் அல்லது வில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்தாகும். அப்படின்னா தான் நம்ம இது எதிர்காலம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இருந்தால் தான் நம்மளால எதிர்காலம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம் அப்படின்னா IB சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் பிளஸ் பி. இரு அப்படின்னு நம்ம ஒரு பார்த்தோமா, என்ன பண்ணி கொண்டிருப்பாய் அப்படின்னு எதிர்காலத்தில் நம்ம பேசும்போது என்ன பண்ணி கொண்டு இருப்பாய், இருங்கிறதுக்கு பி ஃபார்ம் வேர்ப் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொண்டு அப்படின்னு வர்றப்போ ING, அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்றோம். இது ஒரு இன்னொன்று சொல்லுவாங்க ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. தென் he she it they க்கு subject will plus be plus verb 1 கூட ing plus object. Next future perfect. Future perfect என்னன்னு பார்த்துடலாம். IK VK formula subject plus shall அல்லது will plus have plus V3 plus object. You he she it they க்கு subject plus will plus have plus V3 plus object. Last future continuous. Future perfect continuous. Future perfect continuous subject will or shall plus have been plus V1 கூட ing plus object. இங்கே he she it you they subject will plus have plus be V1 கூட ing plus object. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இப்போ ஒன்று சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த 7 தான், மொத்தமே இந்த 7 தான். 7 ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம். இப்போ தே எடுத்துக்கோங்க. தே எடுத்தீங்க அப்படின்னா இப்போ தேக்கு வந்து இங்கே நம்ம பார்த்துருக்கோம் வில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஷால் கண்டிப்பாக வராது. வில் ஹாவ் நெக்ஸ்ட் அதே இருக்கும் ஹாவ் பீன் ப்ளஸ் V1 கூட ing. ஃபார் எக்ஸாம்பிள் ஈட்டிங். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸில் எப்படி ஸ்பாட்டிங் எரர் கேட்பாங்க அப்படின்னா இப்போ தே இருக்கும் வில் ஹாவ் பீன். இந்த பீன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பி மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து இதோட ஃபார்மில் இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிங் எல்லாம் அந்த டைமில் நீங்கள் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே வந்துட்டு. ஸோ நீங்கள் இது மட்டும் என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் எல்லா டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். இல்லை நான் நடத்துகிற டீச்சிங்கில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வே ஆஃப் டீச்சிங்கில் எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.